வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்வீட்டான, ரொம்பவே ஹெல்த்தான சுசியம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம். இதை நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற போட்டுடலாம். தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கும்போது பருப்போட 2 இன்ச் 2.5 இன்ச் உயரமாக இருக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது நல்லா ஊறி வரும். இது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்டதை விட எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொலைய வேக வைக்கணும். இப்போது நம்ம பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. பருப்பை விட 2 இன்ச் உயரமாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேம் வச்சு மேலே ஆவி வர வரைக்கும் வச்சிடலாம். மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 1/4 மணி நேரம் வேக விடுங்க. அப்படின்னா தான் பருப்பு நல்லா கொலைய வெந்திருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆகிட்டு குக்கரை இறக்கிட்டேன். கடாயில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1.5 கப் வெல்லம்ன்றது சரியாக இருக்கும். இதுவே இனிப்பு அதிகமாக தான் இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணுன்றவங்க 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நான் கூட தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். இது அடுத்து நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி வற்றுறதுக்கு லேட் ஆகும். அதனால் கரெக்டாக வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க, போதும். பாகுப்பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ குக்கர் இறக்கி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. கையில் தொட முடியல, ரொம்ப சுடுது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இதை கரண்டி இல்லை ஒரு கீரை மத்து வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்ருவோம். பருப்பு நல்லா மசிச்சு விட்றணும். இல்லாட்டினா நம்ம வெல்லம் ஊற்றி கிண்டும் போது அது அப்படியே முழுசாக தெரியும், பருப்பு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மசிச்சு விட்ருங்க. ஒருவேளை உங்களுக்கு பருப்பு சரியாக வேகலை, அரை வேக்காடாக இருக்குது அப்படின்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் அடித்து பவுட்ரு மாதிரி ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துருவோம். இது நல்லா கலந்து விட்றலாம். பருப்பும் வெல்லமும் ஒன்று போல் நல்லா கலந்துரட்டும். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றி நல்லா இறுகி வரணும். வெல்லத்துக்கு தண்ணி கம்மியாக சேர்த்தோம்னா இந்த இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது இறுகி வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இறுகி வந்துருச்சு, கொஞ்சம் எல்லாம் நல்லாவே இறுகி வந்துருச்சு. இப்போது அதை இறக்கி ஆற விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மைதா மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவு 200 கிராம் எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி பஜ்ஜி மாவு மாதிரி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை அதில் முக்கி அது ஃபுல்லாக மாவு படுற மாதிரி பார்த்துக்கலாம். அதில் நல்லா முக்கி எடுத்த பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். கடாயில் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சூடேறதுக்கு வச்சுருக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம முக்கி எடுத்த எல்லா உருண்டைகளையும் அதில் போட்டு எடுத்துடலாம். பவுல்ஸ் கொஞ்சம் அடங்கினது நல்லா திருப்பி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சுசியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெல்லத்துக்கு தண்ணி சேர்க்கும்போது அதை கம்மியாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக வேலை முடியும். இன்னொன்று, பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இதில் மைதா மாவு மட்டும்தான் சேர்க்கணுன்றதில்ல, நம்ம அரிசி உளுந்து அதுவும் சேர்த்து அரைச்சி அது மட்டுமே சேர்க்கலாம், இல்லை மைதா மாவு மட்டும் சேர்க்கலாம். மைதா மாவு நமக்கு டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இட்லி மாவு மாதிரி அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம முக்கி எடுத்து போட்டோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவு வச்சு பண்ணியிருக்கிறேன். ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். இதனால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நாங்கள் சுசியம் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.